நீல் மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் ஃபிசியோதெரபிஸ்ட் கவியரசு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிற இந்த பெல்லி ஃபேட், அதாவது நம்ம இந்த தொப்பை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ சேம் டைம் அதே ஈக்குவல் டயட்டையும் நம்ம மேஜராக பார்க்கணும். இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணும்போது தான் நம்மளோட ரிசல்ட்டை ஈஸியாக நம்ம ஒரு வித்தின் ஒரு 45 டேஸில் கூட பார்க்கலாம். ஸோ எவ்வளோ எக்ஸசைஸ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா, ஓவரால் 6 எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இதில் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ டியூரேஷன் பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு எக்ஸசைஸ் இன்பிட்வீன் முன்னாடி எவ்வளோ ரெப்படிஷன்ஸ் எவ்வளோ டியூரேஷன் பண்ணணுங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ரெப்படிஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 12 ரெப்படிஷன்ஸுங்கிறது பண்ணணும், 3 செட்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு செட்ஸுக்கு இன்பிட்வீனில் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட். அப்போ எல்லாமே ஈச் 12 செகண்ட்ஸ் ரெப்படிஷன்ஸ், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், 12 செகண்ட்ஸ் ரெப்படிஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் 3 செட்ஸாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். வெரி சிம்பிள். நீங்கள் எக்ஸசைஸை இதை நீங்கள் நார்மல் ஒரு தரையிலையோ இல்லை நீங்கள் ஒரு பெட்டில் பண்ணாலும் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லையிங்கில் உங்களோட கை ரெண்டையும் தரையில் வச்சுட்டு, தரையாக இருந்தாலும் ஓகே, வச்சுட்டு உங்களோட லெக்கை ஆல்டர்னேட்டிவாக அப் அண்ட் டவுன். குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் 12 செகண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அகெயின் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு 12 செகண்ட்ஸு அப் அண்ட் டவுன், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், 12 செகண்ட்ஸ் அப் அண்ட் டவுன், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸும் செகண்ட் எக்ஸசைஸும் சேம் லைக் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் மட்டும் இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸும் லையிங் தான். ஸோ லையிங்கில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் அப் அண்ட் டவுனில் உங்களோட காலை கீழே வச்சிங்க, பட் இதில் அப்படி வைக்கக்கூடாது. உங்களோட லெக்கை லைக் இந்த மாதிரி எஸ் அகைன். ஸோ செகண்ட் எக்ஸசைஸும் இதே மாதிரி தான். 12 செகண்ட்ஸ் நீங்கள் உங்களோட காலை உங்களோட தரையிலையோ உங்கள் மேட்லேயோ வைக்காமல் 12 செகண்ட்ஸ் அப் அண்ட் டவுன், சேம் டைம் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், சேம் டைம் 12 செகண்ட்ஸ் அப் அண்ட் டவுன், அகைன் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ண மாதிரி ஃபஸ்ட் எக்ஸசைஸும் செகண்ட் எக்ஸசைஸும் வெரி சிம்பிள், ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உங்களோட காலை அப் அண்ட் டவுன் கீழே வச்சுருவீங்க. செகண்ட் எக்ஸசைஸில் உங்களோட காலை டவுன்வர்ட்ஸ் கொண்டே வரக்கூடாது, சைக்கிளிங் படல் பண்ணுற மாதிரி கண்டினியூவாக 12 செகண்ட்ஸ் பண்ணணும். சேம் டைம் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், அகைன் சேம் டைம் 12 செகண்ட்ஸ் எக்ஸசைஸ், அகைன் 12 செகண்ட்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிக்கவுமே சடனாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையில். ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ், தேர்ட், இது 3 எக்ஸசைஸுமே நம்ம லைங்கில் தான் பண்ணுறோம். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் என்ன ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்களோட நெக் டுவர்ட்ஸ் அண்ட் ஹேண்டை உங்களோட நெக்கில் வச்சுக்கலாம், லைக் சைக்கிளிங். டுவெல் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 12 செகண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடு. ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் லையிங்கில் உங்களோட லெக்கை சைக்கிளிங் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போது உங்களோட எல்போ வந்து உங்களோட நீல டச் ஆகணும். ஸோ இதுவும் உங்களோட 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கலாம். அகைன் 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், 12 செகண்ட்ஸ் எக்ஸசைஸ், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட் இப்படிங்கிறத ஒரு 3 செட்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ், தேர்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு போகும்போது தேர்ட் எக்ஸசைஸில் நீங்கள் கொஞ்சம் டயர்டான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட இன்டென்சிட்டிக்கு பொறுத்த மாதிரி, டாலரன்ஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் ரெஸ்டிங் கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிளாங்க். ஸோ அந்த பிளாங்க் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபோர்த் எக்ஸசைஸ் பிளாங்க்கு. ஸோ பிளாங்க்கில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மெயினாக பிளாங்க்கில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் கம்பல்சரி பண்ணிடணும். டைரெக்டாக எப்போவுமே பிளாங்க் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ பிளாங்க்கில் மெயினாக பண்ண வேண்டியது நெக்கை முடிஞ்சளவு அப்வர்டாக வச்சுக்கணும். சேம் டைம் நம்மளோட க்ளூட்ஸையும் முடிஞ்சளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நெக் அண்ட் க்ளூட்ஸ் ஒரே லைனில் இருக்கணும்.
ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற பொசிஷனை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. ஸோ சேம் டைம் உங்களோட அப்டமனை எவ்வளோ முடியுதோ உள்ளே கண்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் நம்மளோட பெல்லி ஃபேட்டில் மெயினாக மேஜராக இருக்குது, இது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருக்குமே காமனாக தெரியுது, இந்த லவ் ஹேண்டில்ஸ். அதாவது நம்ம அந்த சைடு நம்மளோட ஹிப்பில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறது தான் மேஜர் காம்ப்ளிகேஷன். ஸோ இதுக்கு நீங்கள் நிறையா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம். பட் கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் ஃப்ளெக்ஸாஸையும் எக்ஸ்டென்சாஸையும் சேம் டைம் ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஈஸியஸ்ட் வே டு நம்மளோட ஃபேட்டை லாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட வால் சைடில் இருந்துட்டு உங்களோட ஹேண்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் உங்களோட சைடை மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம அப்டெக்ஷன் அண்ட் அடக்டார்ஸ் சேம் டைம் அதே மாதிரி உங்களோட ரைட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அகைன் டர்ன் பண்ணிவிட்டு இதில் மெயினாக நம்ம கொடுத்துருக்க தெராபேண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தெராபேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாட் பண்ணிவிட்டு, பட் இது ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது ஓல்ட் ஏஜுக்கு தெராபேண்ட் தேவையில்லை. பிலோ 45 இருக்கிற வரைக்கும் நீங்கள் தெராபேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அபோவ் 45க்கு மேலே இருக்கிறவங்க தெராபேண்ட் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாகவே பண்ணலாம். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அண்ட் டுவர்ட்ஸ் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இது 2 எக்ஸசைஸையும் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். ஸோ 5th எக்ஸசைஸ் உங்களோட வால்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணணும்னா ரைட் சைட் போயிட்டு ரைஸ் பண்ண போகிறீங்க. அகைன் லெஃப்ட் சைட் பண்ணும்போது நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்போசிட் சைடு வால்கிட்ட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது உங்களோட 5th எக்ஸசைஸ். இதுவும் எந்த இன்டென்சிட்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் ரெப்படிஷன்ஸ், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட். இதே மாதிரி 3 செட்ஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம 6ஆக பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னா சைட் பிளாங்க். இதுவும் நம்மளோட சப்போர்ட்டிவ் ஃபார் நம்மளோட ஹிப் அண்டு கோர். ஸோ 6th எக்ஸசைஸை இப்போ நம்ம 4th பிளாங்க் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம 6th எக்ஸசைஸாக இப்போ நம்ம சைட் பிளாங்க் பண்ண போகிறோம். சைட் பிளாங்க்கில் நீங்கள் பண்ணக்கூடிய மேஜர் உங்களோட ஷோல்டர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானாக இருக்கணும். ஸோ லைக் இதுதான் கரெக்டான பொசிஷன். சேம் டைம் உங்களுக்கு பேலன்ஸ் தேவைன்னா உங்களோட கையை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரெப்படிஷன்ஸுமே 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், 12 செகண்ட்ஸ் ரெஸ்ட், லாஸ்ட் செட்டும் 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஈஸியஸ்ட் வேவாக இதை கன்சிஸ்டன்சியாகவும் கண்டினியூவாகவும் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கான பெல்லி ஃபேட்டை நீங்கள் கம்பல்சரி லாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.